இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடட்டான் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். பலப்படுத்தும் இயேசப்பா. Tida bak tida tida riba shibal patrana mangtelang karabaka tuda karaba tira mau sabala bakaramana katuda karaba tuda. Yeswe praise stotram Yesapa balapadutum Yeswe hirama shamti dankala tira kara tura. Thank you Lord. Keep you mandavare. Thank you, Jesus. Please. Thank you, Lord. Thank you, Lord. We thank you. Balapadutum Yeswe. Balapadutum Yeswe. Yeswe. Balapadutum Yeswe. Balapadutum Yeswe. Ilabana Siramana Kiramatura. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, we praise, we praise, we praise. Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram. Nandri Yeswe, Nandri Yeswe, Nandri Yeswe. Nirabau Shabala, Tina Zina, Tina Karabaktalan Karabala Tuda, Riambara Salabaktidan Karabana Matuda. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Yes, we, Jesus, praise you. Thank you, Jesus. 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 நேற்று நடந்த முழு இரவு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Stotram, 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 stotram. மறுபடியும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்க ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், Stotram, 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 stotram. நாம் இப்பொழுது பாடினது போல இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் நம்முடைய தேவன் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்துக்கு நாம் வரும்பொழுதெல்லாம் அவர் நம்மோடு பேசுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை நிரப்புகிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம்.
Stotram, 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 Stotram. ஒரு முறை ட்ரெயினில் பாஸ்டர் மனாசி அவர்கள் பார்த்ததான ஒரு காட்சியை பற்றி சொன்னார். Once Pastor Manasseh was saying about a scene that he saw when he was traveling in a train. ஒரு தாய் சின்ன ஒரு குழந்தையோடு அவரோடு கூட டிராவல் பண்ணி கொண்டிருந்தார்கள். A mother was traveling with a little baby along with him. அந்த பாப்பா அவளுடைய அந்த தாயினுடைய மடியிலே அசுத்தம் பண்ணி விட்டது. And this baby did some unclean thing upon the lap of its mother. அப்போ உடனே அந்த பேபியை டாய்லெட் பாத்ரூம் கொண்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை கழுவி ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு மறுபடியும் வந்தாள். And however the mother, she immediately took the baby to the toilet and she washed the baby and she came back. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அந்த பிள்ளை அசுத்தம் பண்ணி விட்டது. And after some time the baby did that again. திரும்பவும் அந்த தாய் போய் பாத்ரூம் போய் ட்ரெஸ்ஸை மாற்றி கழுவிட்டு கொண்டு வந்தது. And again the mother went to the bathroom and she did the required thing. அது வேற யாராவது அந்த தாயை தவிர வேற யாராவது இருந்தா ஒரு சலிப்பு வந்திருக்கும். But if at all apart from the mother, if is there any other person in that place of that mother, they will really get frustrated. அந்த தாய்க்கு இப்படி தன் பிள்ளை மேல ஒரு பொறுமையையும் ஒரு பாசத்தையும் கொடுத்ததே நம்முடைய ஆண்டவர் தான். And it is only our God who gave all this love and the patience to that mother. ஏனென்றால் அவரே அப்படி ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு தேவன். Because he himself is a mother like God. நாம் எத்தனையோ முறை அவருடைய மடியில் நாம் அசுத்தம் பண்ணுகிறோம். And so many times we defile the lap of our God. அவர் தாயா இருக்கிறபடினால் நம்ம எங்கேயோ விட்டு விடாமல் சலித்து போகாமல் குப்பையில் போடாமல் நம்மை மறுபடியும் வஸ்திரங்களை மாற்றி நம்மை கழுவி மறுபடியும் அவருடைய சமூகத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Because he is like a mother like God, again and again he washes us, cleanses us and changes our garments. And again he brings us to his presence. நம்முடைய பரிசுத்தத்தை பற்றி அவர் வைராக்கியம் உள்ளவர், கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். Because he is zealous and so much concerned about our holiness. அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். நன்றிப்பா, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. Oh Ramankara Baushapti Dankara Mankara Tura. Thank you Jesus, we praise you. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி அடிக்கடி கேட்கிறபடி ஒரு சிறையிருப்பின் காலத்தில் இருக்கிறோம். And often we all know and often we hear the saying, we are all in the days of our captivity. அதனுடைய அர்த்தம் சபை ஒரு சிறைச்சாலை அனுபவத்தில் இருக்கிறது. The meaning is the church is in the experience of being in a prison. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் நாம் எல்லாரும் நம்முடைய எழுத்தின் பிரகாரமான கை கால் ஃப்ரீயா இருந்தாலும் ஆத்மாவின் கை கால் அது விலங்குகளில் இருக்கிறது. And in other words, if at all, if you have to say, though our literal hands and legs are free, but however the legs and hands of our soul are in a bound state. ஏதோ ஒரு விதத்தில் நாம் சத்துருவினால் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். In some other way we are all being bound by the devil. அப்போ ஆனாலும் நம்முடைய விடுதலையின் காலம் சமீபமா இருக்கிறது. But however the days of our deliverance is very nigh. ஒரு வசனத்தை வாசிப்போம். Let's read a verse. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். The book of Judges chapter 16. 22ஆம் வசனத்தை வாசி. Let's read verse 22. அவன் தலைமையை சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. அவனுடைய தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு மறுபடியுமாய் முளைக்கத் தொடங்கிற்று. And when his hairs of his head was shorn off, again it started to grow. யார் முடிய வெட்டினாலும் அது திருப்பி வளராதான் செய்யும். இதை ஒரு பைபிள்ல ஒரு வேர்ஸ் எழுதணுமா? And it is a normal thing, even anyone's hair is being shaven, it will again start to grow. Why should ever this be said in this Bible? இது சிம்சோனுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் தான் முடிய வெட்டினா முடி திரும்பி வளரதான் செய்யும். It is not only for Samson, even every one of us, even if you are shaven a head, our hairs will start to grow. ஏன் அது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது? Why was it written in the Bible? அது சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம்.
Because it's a very important time period in the life of Samson. சிம்சோனுடைய முடி வளர்ந்தது, எல்லார் முடி போல் வளரும், ஆனால் சிம்சோனுடைய லைஃப்ல அது முக்கியமான ஒரு சம்பவம் அது. And as the hairs of Samson grew, so also every one of our hairs will grow. But however, this was a very important event in the life of Samson. சிம்சோன், நாம் எல்லாரும் பிரதர்ஸ் எல்லாரும் மாசம் மாசம் முடி வெட்டுவாங்க. And our brothers, they will crop their hair every month. சிம்சோன் வாழ்க்கையில ஒரு முறை தான் சத்ருவினால் முடி வெட்டப்பட்டது. இது பிறந்ததிலிருந்து முடி வெட்டினதே இல்லை. And but however, for Samson, right from his birth only, he was shaven off his head only by the enemy only once. ஏனென்றால் அவருடைய பலத்தின் ரகசியமே அவருடைய முடிதான். Because the secret of his strength was in his locks of his hair. இதை சத்ரு கண்டுபிடித்த உடனே அதை சிரைத்து போடும்படியாக வகை தேடினார்கள். And the moment the enemy came to know about the secret, immediately they came to shave off his head. அப்போ அதனால பெலிஸ்தியர் அவனுடைய அதுக்கு எத்தனாவது வசனம், 24வது வசனமா 23, the destroyer of our country, நம்முடைய நாட்டை, அந்த நாட்டை அழிக்கிறவன் என்று அழைக்கப்படுகிறான். எத்தனாவது? 24 வாசி. ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி. பாருங்க, ஒரே ஒரு மனுஷன், அவனுடைய பேர் என்ன பாருங்க, நம்முடைய தேசத்தை பாழாக்குகிறவன். He is a only single person, but the name that was given to him is he is the destroyer of a country. கராத்தே படிச்சா ஒரு 5 பேரோட சண்டை போடலாம். இந்த மனுஷனுக்கு இருக்கிற அபிஷேகம் ஒரு நாட்டை அழிக்கிற அபிஷேகம். And if at all, if anyone learns martial arts, he will can fight only 5 people or so. But when the anointing came upon Samson, he was strengthened even to destroy a country. நாட்டை அழிக்கக்கூடியதான வல்லமை பெற்ற அபிஷேகம் பெற்ற மனுஷன் இப்போது கண் பிடுங்கப்பட்டு அந்த ஊருக்காக மாவரைத்து கொண்டிருக்கிறார். And he who has an anointing wherein he can destroy even a whole country, but now he was plucked off his eyes and he was just grinding flour in the enemy's camp. ஏனென்றால் அவனை யாராலும் தொட முடியாத ஒரு பெரிய பவர், ஸ்ட்ரெங்த் இருந்தது. அதற்கு ஈக்குவலாக சமமாக அவனை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வீக்னஸும் ஒரு பலவீனமும் இருந்தது. Because he had a very great strength which is incomparable, that is not equal by anyone, but at the same time he had the weakness in him where it cannot be compared, and which could make him so much weak. 3 முறை ஸ்திரீகளுக்கு அடிமையாகி விட்டார். இதான் தெலீலாள் வந்து 3வது ஆள். And for 3 times he was weakened by women, and finally he was weakened by Delilah. அந்த 3வது வந்ததான தெலீலாள் பெலிஸ்தியருக்கு சாதகமான ஒரு எந்திரமாக மாறிவிட்டாள். And the 3rd woman, Delilah, who came, she was a woman that is on the side of the Philistines. சொல்லுவார்கள் இங்கிலீஷ்ல, love is blind, அன்பானது குருட்டாட்டம் உள்ளது. And as they say, love is blind. எல்லா விதத்திலும் நல்ல காரியத்திலும் அப்படிதான். Even in a good things also it is so. ஒரு ஆர்சி ஃபாதர், அவர் பேர் மறந்துட்டேன் நான், ஜான், ஏதோ ஒரு ஜான் வேற பேர் வரும், அவர் ஒரு கவிதை எழுதினார். And I remember RC father, his name is John or so, he started to write a poem. ஜான் ஆஃப் த கிராஸ், அது மாதிரி ஏதோ ஒரு பேர் அவர் வரும். அவர் ரட்சிக்கப்பட்டவர், அதனால நிறைய ஆர்சி சபையாரால் உபத்திரவப்படுத்தப்பட்டார். And he was John of the cross and he was saved, and because of that he was persecuted by the Roman Catholics. ஆனால் அந்த சிறைச்சாலையில் இருட்டான நேரத்தில் தேவனும் அவரும் ரொம்ப க்ளோஸா பழகினார்களாம். But however, in the prison, dark hours in the prison house, he had a very intimate relationship with God. உன்னத பாட்டில் எழுதி இருக்கிறது போல அவர் சொல்றார், நான் அந்த இருட்டுக்குள்ள, அந்த ஜெயில் வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ள நான் போனேன், என் இயேசுவை பார்த்தேன், அவருடைய மடியில் நான் படுத்தேன், அவர் என்னை அணைத்தார். அப்புறம் அவர் வார்த்தை சொல்றார், when he embraced me I lost my senses, என்னுடைய புத்தியை இழந்தேன் அவரோடு நான் இருக்கும்போது என்று சொல்கிறார். As it is said in the songs of Solomon, so also he had such beautiful experiences, saying, when I entered into the darkest room of the prison, I was able to see my Jesus, and I was lying on his lap and he was embracing me. And finally he says, when he embraced me, it was so beautiful that I lost my senses. இயேசுவின் மடியில உட்கார்ந்து புத்தி இழப்பது நல்ல காரியம், ஏனென்றால் அவருடைய புத்தி நம்மை ஆட்கொள்ளும்.
And it is a very good thing when we lie down on the lap of Jesus and losing our senses, it is a very good thing for us. Because his senses will take control. Because his senses will take control of us. ஆனால் தெலீலாள் மடியில உட்கார்ந்து புத்தி இழப்பது பெரிய அழிவது. But however, lying on the lap of Delilah and losing our senses, it is a great destruction. இயேசுவுடைய அன்பை தவிர மற்ற எந்த அன்பு நம்முடைய புத்தியை பிடுங்கக்கூடிய அன்பா இருந்தால் அது ஒரு ஆபத்தான அன்பு. And apart from the love of Jesus, if there is any other love that can pluck out of our senses, it is a very dangerous love. சிம்சோன் எவ்வளவு பெரிய ஒரு பலசாலி. And Samson was a very mighty man. நம்முடைய ஃபெய்த்தோம் கேட்டை பார்க்கலாம் 2 மடங்கு பெரிய ஒரு நகரத்துடைய கேட் பூட்டி போட்டாங்க. கேட் தூணு எல்லாத்தையும் தூக்கிட்டு தோள்ல போட்டு மேல மலை ஏறுறாரு. And more than greater and bigger than a Faith Home gate, that gate was so much great, and it was a gate of that city, and he just plucked out the whole gate with the pillars thereof, and he put upon his shoulders and went up. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு கழுதையினுடைய ஒரு தாடை எலும்பு அப்படியே காஞ்சி தரையில கிடக்குது. போன்ஸ் வந்து பிரிட்டிலா இருக்கும், சும்மா அப்படி தட்டுனா உடைஞ்சிரும். And there was a jawbone of an ass, which the ass was died so many years ago, and the bone was so brittle, it was so easily breakable, and it is very fragile. ஆனால் சிம்சோனுக்கு வந்த அபிஷேகத்தினால், but however, because the anointing that came upon Samson, அந்த அபிஷேகம் கையிலிருந்து எலும்புக்குள்ள போயிடுச்சு, அந்த தாடை எலும்புக்குள்ள. And that anointing, it came, proceeded out of his hand and went inside to the jawbone of an ass. 1000 பெலிஸ்திய வீரர்கள் ஹெல்மெட் போட்டு பட்டயம் போட்டு, சாதாரண ஆள் கிடையாது, 1000 பேர் பட்டயத்தோடு வருகிறார்கள். பட்டயம் எவ்வளவு நீளமா இருக்கும், எலும்பு எவ்வளவு நீளமா இருக்கும், யோசிச்சு பாருங்க. And thousands of the Philistines, they came. They were not ordinary people, but they were soldiers, fully armored, and they had a sword in their hand and with a helmet. Just imagine the length of a sword and the length of a jawbone. ஒரு பட்டயம் சிம்சோனை தொடவில்லை. And not even a single sword it touched Samson. 1000 பெலிஸ்தியர் செத்தார்கள். But however, thousands of the Philistines, they died. அந்த அர்த்தம் என்ன? But what is the meaning of that? அந்த தாடை எலும்பு உடையவில்லை. That jawbone did not break. ஆனால் அந்த தாடை எலும்பின் மூலமா 1000 ஹெல்மெட்டை உடைச்சு அந்த ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கிற மண்டையோட 1000 உடைச்சிட்டாரு. அத்தனை பேர் செத்துட்டாங்க. But however, through the jawbone of an ass, thousands of the helmets were broken, and inside that head was broken, and thousands of the Philistines died. அவ்வளவு அபிஷேகம் பெற்ற மனுஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாரோ, வேற ஒரு விஷயத்துல அவ்வளவு வீக்கா இருந்தார். And he was so much anointed, he was so mighty and so powerful, but he was to that same extent so much weak in another area. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு நாட்டை அழித்த மனுஷன் இப்பொழுது மாவரைத்து கொண்டிருக்கிறான். அந்த ஜன்னல் வழியா பெலிஸ்தர் எல்லாம் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. Just imagine, he was so powerful, he was grinding the floor in the enemy camp, and all the enemies, they come and they mocked at him. அப்போ நாம் எல்லாரும் அந்த சிம்சோன் கதை படிக்கும் போது நம்ம யோசிப்போம், சிம்சோனுக்கு மூளை இல்லையா? இந்த பெண் வந்து இத்தனை முறை உன் பெலன் என்ன கேட்டு கேட்டு சொல்லும், இவனுக்கே புரிஞ்சிடக்கூடாது இவளுக்கு ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு சதி இருக்கிறது என்று. And when we all read the story of Samson, we all will think like this: oh, the Samson did not have any of the senses. This lady has come again and again asking, where is the secret of your strength? Should he not have known that she is coming with a wrong intent? அதுதான் love is blind, அன்பு குருட்டாட்டம் உள்ளது. That is what we believe, that love is blind. இப்ப நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் நமக்கு நிறைய பலன்களை தந்திருக்கிறார். Even so, in our life, God has given us so much of strength. அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற ஒவ்வொருவர்களும் பராக்கிரமசாலிகள். And everyone who are speaking unknown tongues and receive the anointing, everyone, they are mighty. அப்போ சில ஜாதி பிசாசுகளை அழிக்கும்படியாகவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். And you are a chosen people of God, who are chosen so that you might destroy one kind of nations. பல எதிர்ப்புகள் மத்தியில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். And among so many oppositions, you are just anointed by God so that you might build up a nation. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும்,
உங்களுடைய அபிஷேகம் சாதாரணமானதல்ல. You should clearly understand your anointing is not an ordinary one. அப்ப நாம் பேசுகிற அந்நிய பாஷை சாதாரணமானதல்ல. The unknown tongues that we speak, it is not ordinary. ஆதி நூற்றாண்டு சீஷர்கள் இதே அபிஷேகத்தை பெற்றார்கள். அவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று அறியப்பட்டார்கள். And the disciples in the first century, they received the same anointing. They were called as people who did exploits and who troubled the world. இங்கிலீஷ்ல they that turn the world upside down அப்படினு இருக்கு. In உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள். In English it is said they that turn the world upside down. இன்றைக்கு அதே அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். உலகம் நம்மை தலைகீழாக்கி விட்டது. And however the same anointing that we have received, but however the world has turned us upside down. காரணம் என்ன? What is the reason? சிம்சோனை போல நாம் பலசாலிகள் தான். ஆனால் சிம்சோனை போல மறுபகுதியில் எத்தனை பலவீனங்கள் உண்டு, அதை சத்துரு பிடித்து விட்டான். And as Samson was so strong, we are also so strong, but as Samson was weak, so also the enemy has captured us in our weaknesses. நாம் எல்லாரும் கட்டப்பட்டவர்களாக தான் இங்கே வந்திருக்கிறோம். Indeed we have all come here being bound. நம்மில் பல திறமைகள் உண்டு. We indeed have so many abilities. எனக்கு சிலர் தெரியும், சில சிஸ்டர்ஸ் தெரியும், சில ஊழியக்காரர்கள் அவங்க கிட்ட போய் ஜெப குறிப்புகள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க முட்டில நின்னா காரியம் நடக்கும். And I know about some people, even sisters, even the servants of God, when they go for prayer, immediately when they kneel down, they will be revealed so many things. அப்படிப்பட்டவர்கள் முழங்காலில் பலன் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். So there are so many people who are strengthened on their knees. எனக்கு ஒரு வாலிப சகோதரி தெரியும். I know of a young sister. அவங்க மூலமா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 200 பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. And as far as I know, through her almost 700 people have taken the waters of baptism. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். And there are so many mighty people like that. அவர்கள் 2 பேர் மாத்திரமல்ல, நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். Not only those two, but you and I are also in same way. ஆனால் நம்முடைய பலனை இழந்து மாவரைத்துக் கொண்டிருக்கிறோம். But however we have lost our strength and we are grinding the floor. தேசத்தை அழிக்கிறவன் இப்பொழுது தேசத்திற்கு உதவியாய் மாறிவிட்டான். We were supposed to destroy a country, we are now helping the country. ஆனாலும் இப்பொழுது இதெல்லாம் கேட்ட பிறகு இப்பொழுது மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்தால் அதற்கு அர்த்தம் இருக்கிறது. And after hearing so much of these things, when we again read the same verse, there are so many meanings and reasons for it. மறுபடியும் வாசியுங்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. இப்போ எவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்கு அந்த வார்த்தை பாருங்க. So now how much meaningful is this verse now? திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. It started to grow again. அப்போ வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் எவ்வளவு சாதாரண விஷயம், எல்லாருக்கும் நடக்கிற விஷயம், ஆனால் இவனுடைய பலன் இவனுடைய முடியில் தான் இருக்கிறது, மறுபடியும் வெட்ட வேண்டும் என்கிற காரியத்தை மறந்துட்டான். And everyone, they just mocked at Samson and saying he lost all his strength. But however, when his hands were growing, they forgot the secret of his strength. If this has grows again, he will regain his strength. அப்போ நாம் கட்டப்பட்டவர்களா இருந்தாலும், though we are bound, தேவன் God takes the initiative to restore us. நம்மை மறுபடியுமாய் கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவரே அந்த முன் உரிமையை எடுத்து அவரே முன் வருகிறார். God takes the initiative to restore us and he comes forward to restore us again. அப்போ சிம்சோனுடைய முடி வளர்ந்தது போல நாமும் பல விதத்தில் கட்டப்பட்டவர்களா இருந்தாலும் தேவனே நம்முடைய காரியத்தில் தலையிட்டு இருக்கிறபடியால் ரகசியமாக நம்முடைய முடியும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. As Samson was born, so we are also born. But however, because God has taken the initiative and he has started to grow in us, and we are able to grow through him. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால் போகாது என்று இயேசு சொன்னார். Jesus said this kind of the devil, except by fasting it cannot go. பிசாசுகள் மத்தியில் ஜாதிகள் உண்டு. Even among the devils there are some types of devil. அந்த ஜாதி என்று சொல்வது நம்முடைய மனுஷர்கள் மத்தியில் இருக்கிற ஜாதி அல்ல, அது கிரியை செய்கிற விதம். And as when they say nations, it is not the nations that is among humans, but it is the way that they work. அப்போ அவர்களுடைய அந்த 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 சுபாவ தன்மை தான் அந்த ஜாதி. And it is their operation or their character is the nation. அப்ப எத்தனையோ வகையான சுபாவ தன்மைகளை மனுஷர்கள் மத்தியில் உருவாக்குகிறதான கெடுக்கிறதான வல்லமைகள் உண்டு.
And so there are so many evil powers which has this character traits which can spoil அப்போ people. நம்மில் சிலர் அந்த ஜாதி பிசாசுகளை அழிக்கும்படியாக நியமிக்கப்பட்டவர்கள். But we among us are also being anointed to destroy such kind of devils. வாலிபர்களை கெடுக்கிற பிசாசுகள் உண்டு. There are devils that can spoil the young people. ஜெப வீரர்களை தூங்க வைக்கிற பிசாசுகள் உண்டு. There are devils that can make us the prayer warriors to sleep. புருஷனையும் மனைவியும் பிரிக்கிற பிசாசுகள் உண்டு. There are devils that can separate the husband and the wife. கோபத்தை தூண்டி விட்டு கெட்ட வார்த்தைகளை பேச வைக்கிற பிசாசுகள் உண்டு. There are devils that can provoke the anger and provoke them to speak bad words. அசூர பலனுள்ளவர்களை வியாதிப்படுத்தி பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் உண்டு. And there are powers that can weaken us who have superpowers. இப்படிப்பட்ட ஜாதிகளை அழிக்கும்படியாக நம்ம சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். And to destroy such nations of the devils, God has anointed some of us among us. ஜாதிகளை அழிக்க வேண்டியதான பணியில் ஈடுபட்டு அபிஷேகத்தை நிரம்ப வேண்டியவர்கள் நாம் இப்போது பிசாசுக்கு மாவரைத்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் ராஜ்யங்களுக்கு நம்முடைய வயிற்றுக்காக நல்ல வேலை பார்க்கணும், வேலையில பிரச்சனை இருக்கணும், அந்த ப்ரமோஷன் வேணும், இப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். We were supposed to be in the job, in the work of destroying nations and destroying the devils. Now we are just or in the enemy's camp, grinding the floor and helping the nation to have a very good job, earn very good money and so on and so forth. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. உங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட், உங்களுடைய பலன் என்னதென்று உங்களுக்கு தான் தெரியும். And you only know about your strong point. உங்களுடைய வீக் பாயிண்ட் என்ன, பலவீனம் என்னதென்று உங்களுக்கு தான் தெரியும். And in the same way you only know about your weak point. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி இருந்தீர்கள் உங்களுக்கு தான் தெரியும். And you only know about how you were when you were saved and when we are anointed on the first day. ஆண்டவர் சிலருக்கு அப்படிப்பட்ட வரங்களை தந்திருக்கிறார். And indeed God has given such gifts to some people. எனக்கு ஒரு வாலிப பிள்ளை தெரியும். I know about a young sister. திடீர்னு ஒரு ரெஃபரன்ஸ் அவளுடைய மைண்ட்ல இருக்கும். பைபிள் அது என்னதென்று தெரியாது, ஆனா பைபிளை படிச்சா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பொருத்தமான ஒரு ஆலோசனை அதுல இருக்கும். Suddenly she would have a get a reference from the Bible, but we do not know, but when we take the reference verse and read, it will be very appropriate to the situation that she was going in. இப்படிப்பட்ட பல வரங்கள் உள்ளவர்கள், பல திறமைகள் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒரே சபையாகிய சரீரமாய் மாற்றப்பட்டால் நம்மை தொடுகிறவன் யார்? And if so many people with so diverse kinds of good, when they all gather together as a church, then what is the power that can ever touch us? இந்த கூட்டத்திற்கு பேர் காத்திருப்பு கூட்டம். The name of this meeting is called the tarrying meeting. இப்பொழுது ஒரு 10 நிமிடம் நாம் காத்திருக்க போகிறோம். So for 10 minutes we are all going to tarry. நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமாக. Let us all examine our life for some moments. அபிஷேகம் பெற்றவர்கள் உங்களை எதற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று சற்று யோசித்து பாருங்கள். And all those who are anointed, just consider for what reason God has anointed you. அந்த அபிஷேகத்திற்குள் என்ன திறமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார்? And what is abilities God has kept in that anointing. அந்த அபிஷேகத்திற்குள் என்னென்ன வரங்கள் மறைந்திருக்கிறது? And what all gifts are hidden in that anointing. ஆனால் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? But what are we doing now? நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கெடுக்கிற ஒரு தெளிலாள் வந்து விட்டாளா? And is it that some Delilah has come in our life so that she might spoil us? நாட்டை அழிக்கிறவர்கள் இப்போ நாட்டுக்காக நாம் மாவரைத்துக் கொண்டிருக்கிறோமா? We were supposed to destroy country. Are we just grinding the floor and helping the country? நம்மில் அநேகர் லேட்டாக தான் வந்தோம். ஆகையால் காத்திருக்க மறுபடியும் கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். And many of us have indeed come late, so God is giving another chance for that so that we might tarry. ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போமாக. For some moments let us examine our life. ஜெபிக்க ஆரம்பிப்போம். Let us start to pray. ஆண்டவரே, என்னுடைய பலன் என்ன ஆண்டவரே? Oh Lord, what is my strength? அப்படி ஏற்கனவே தெரியும் என்றால் ஆண்டவரே, இப்படி எல்லாம் நான் செய்து இருக்கிற உம்முடைய நாமத்திற்காக. If at all we know it, then we should say, Lord, I should have supposed to do all these things. பலனற்றவனை போல, சாதாரண மனுஷர்களை போல சிம்சோனை சொல்லுகிறார், என் தலையில் இருக்கிற மயிரை சிரைக்கும் போது நான் ஒரு சாதாரண மனுஷனை போல மற்றவர்களை போல மாறுவேன். But however, now we are become an ordinary people, as even Samson said, when my head's been has a shave, then I will become as an ordinary person. நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். Let us start to pray. எங்கே
நம்முடைய பலன் பிடுங்கப்பட்டிருக்கிறது? Where is our strength plucked off? எங்கே நம்முடைய கண்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது? Where is our eyes being plucked off? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டியதான நாம் எங்கே சத்துருவுக்காக மாவரைத்துக் கொண்டிருக்கிறோம்? We were supposed to build the kingdom of God. In what place are we grinding the floor for the adversary? அழைக்கப்பட்டதற்கான அந்த தரிசனத்தை இழந்தவர்களா கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில். And in our life we are just closing our eyes and forgetting the vision that we have been called. செய்ய வேண்டியதை செய்யாமல் வேற என்றோ செய்த சோம்பேறித்தனம் ஒன்று வந்திருக்கிறது. And there is a laziness has cropped into our life wherein we were supposed to do a thing, we are not doing it. காத்திருப்போம் கர்த்தருடைய சமூகத்தில். Let us tarry, wait in the presence of கர்த்தரோடு God. இணைக்கப்படுவோமாக. Let us be delivered. சிம்சோனுடைய விலங்குகள் வெண்கல விலங்குகள் என்று வாசிக்கிறோம். And we see the shackles of Samson, they are brass. எத்தனையோ பேரை அழித்தவன். And he will destroy many. மறுபடியும் அவன் நம்மை அழிக்க கூடாது. And he will they should not destroy us. பொதுவா விலங்குகள் மரமால் தான் செய்யப்பட்டிருக்கும். இது வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருக்கும். இவனை வெளியே கொண்டு வர கூடாது. Generally all the chains should have been made out of iron, but however this was made out of brass, so he should not come out. சாகும் வரைக்கும் இந்த ஜெயிலில் அவன் இருக்க வேண்டும். And he is supposed to be in the prison till his death. இதே போல சத்ரு நம்மை கட்டி போட்டு விட்டான். So also the devil has bound in such a way. பராக்கிரமசாலிகள் வீதியில் கிடந்து கொண்டிருக்கிறார்கள். They that are mighty, they are in the streets. சிறைச்சாலையில் மாவரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are grinding the floor in the prison. நாம் எல்லாரும் தான் அந்த பராக்கிரமசாலிகள். It is we are all those mighty people. சிம்சோன் சாதிக்காததை சாதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். And we as Samson, we are born to accomplish. ஒரு சில நிமிடம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போமாக. For 1 minute let us wait in the presence of God. ஆண்டவர் உங்களுக்கு சில வெளிப்பாடுகளை தருவார். God will give you some revelation. உங்களுடைய அழைப்பை பற்றியதான வெளிப்பாடுகள். A revelation about your calling. எங்கே கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற வெளிப்பாடுகள். He will give you where you are being bound. எங்க உங்களுடைய பலன் வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கிற என்கிற வெளிப்பாடை கர்த்தர் A பேசுவார். revelation where God will say, where is your strength is leaking. ஜெபிப்போம். Let us start to pray. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவே கிருபை தரவே. தேவமே நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். இயேசுவே உம்முடைய பலத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இயேசுவே எங்களை மன்னியும். இயேசுவே என்று மறைத்துக் கொண்டிருக்கிறோம். மறைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே மன்னியும். இயேசப்பா நீ பொறுப்பெடுக்கவே. ஞானத்தை தார். கிருபை தரவேன். இயேசுவே சத்ருவுக்கு உதவியா மாறிவிட்டோம். ஆண்டவரே எங்களை மன்னியும். ஆண்டவரே உங்களுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது பிடுவதற்கு நாங்கள் இடம் கொடுத்ததை மன்னியும். ஆண்டவரே இயேசுவே நீர் இறங்கும். ஆண்டவரே எங்களை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே சத்ருவுடைய ராஜ்யத்தை அழிக்க அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஆண்டவரே சாதாரண ஜனங்களை போல மாறுகிறோம். ஆண்டவரே இயேசுவே எங்களை நீர் காப்பாற்றவேன். எங்களை நீர் புதுப்பிக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே Thank you Lord. எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா 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 எங்களை காப்பாற்று. இயேசுவே எங்களை மன்னியும். எங்களை மாற்றும் ஆண்டவரே. ராஜ்யத்தை கட்ட வேண்டும் மறுபடியுமா இயேசுவே. உம்மே உம்மே பலப்படுத்தும் இயேசுவே. Thank you Lord. Thank you Jesus. அப்பா பலப்படுத்தவேன். இயேசுவே கிருபை தரவேன். அப்பா வல்லமை தாரும். இயேசுவே உடைய அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. உடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே. உடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே. இயேசுவே ஜீசஸ். Thank you Jesus. எங்களை ஆசீர்வதியும். எங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை கழுவும் ஆண்டவரே. இந்த இரத்தத்தினால் கழுவும் இயேசுவே ஜீசஸ். எங்களுடைய முடி மறுபடியுமாய் வளர வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. நாங்கள் இழந்து போனதான திறமைகள் கிருபைகள் வரங்களை பெற்றுக்கொண்டு உமக்காக மறுபடியுமாய் நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. We want to arise and thresh, we want to arise and shine Jesus இயேசுவே. அப்பா காப்பாற்றவே இயேசுவே. எங்களை மன்னியும் இயேசுவே. எங்களை புதுப்பியும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வேன். இவமே உம்முடைய வல்லமை தார். விடுதலை தார். மந்திரம் ஜீசஸ் நாங்கள் இழந்து போன பலனை மறுபடியும் பெற்றுக்கொள்ளவேன் இயேசுவே. இவமே ஜீசஸ் சத்ருவுக்கு நாங்கள் உதவியாய் மாறக்கூடாதப்பா. இவமே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா.
Thank you, Jesus. We thank you, Jesus. Stotram Yeswe. Thank you, Jesus. Jesus. அப்பா காப்பாற்றும் இயேசப்பா, எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் இழந்து போன பலன் இயேசுவே. ஜீசஸ் தெய்வமே. ஜீசஸ் இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Jesus. கிருபை தரவேன், வல்லமை தரவேன். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த சிறைச்சாலை அனுபவத்தை மன்னியும் ஆண்டவரே. மாற்றும் அப்பா இயேசுவே. We don't want to give our strength to the enemy. We want to grow in godliness. We want to grow in Christ. இயேசுவே. Jesus. எங்களை பலப்படுத்தவே, எங்களை ஆசீர்வதிக்கவே, எங்களை விடுவிக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, உமது சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இயேசப்பா இயேசுவே. இயேசுவே, எங்களை கட்டி வைத்திருக்க அந்த அந்நிய வல்லமைகளுடைய பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் அப்பா. எங்கள் ரட்சகரே, எங்கள் ரட்சகரே. Thank you, Lord. We thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. எங்களை காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you, Jesus. கிருபை வேணும் இயேசுவே. Thank you, Jesus. Jesus. Thank you, Jesus. வேண்டும் ஆண்டவரே, விடுதலை தார், பரிசுத்தம் தார், ஆசீர்வாதம் தார் ஆண்டவரே இயேசுவே. லைஃபை நீர் பொறுப்படும். உடைய கண்களில் கிருபை பெற வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. தெய்வமே, தெய்வமே, உடைய வல்லமை வேண்டும் ஆண்டவரே. எங்களை ரிஸ்டோர் பண்ணும் ஆண்டவரே இயேசுவே. ஒரு காத்திரு கூட்டத்திலும் எங்களுடைய இயேசுவே மயிர் தலைமயிர் வளரட்டும் ஆண்டவரே இயேசுவே. இந்த சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு வளர்ச்சி எங்களுடைய ஜீவத்தில் உண்டாகட்டும். கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, ஆழ்த்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே. சாட்சிகளை விற்று போட்டதை எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா அப்பா இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா இயேசுவே. நாங்கள் நஷ்டப்படுத்தின வல்லமை நாங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. சத்துருவுக்கு நாங்கள் உதவியா இருக்கக்கூடாது. எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படியா நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. இயேசுவே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. கிருபை தாரும் ஆண்டவரே இயேசுவே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுவே. ஈரா பக்திலா கரவ் ஷபாலா பரபாலா ரியாதிடா பரத்தனாஸ் தனம். தெய்வமே, எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும் இயேசுவே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இழந்து போன பலனை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. Thank you, Jesus. We thank you, Jesus. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. கிருபை வேணும், சுத்திகரிப்பு பரிசுத்தம் வேணும். விடுதலை தார் ஆண்டவரே. விடுதலை தார் பரிசுத்தரே. விடுதலை தார் பரிசுத்தரே. விடுதலை தாரும் இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. உம்முடைய கிருபை தார், உம்முடைய ஞானத்தை தார். சத்துருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கூடாது ஆண்டவரே இயேசுவே. Thank you, Lord. We thank you, Jesus. இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ ரபா ஷபகத்தி டங்கர பங்கி டங்கலபானி அனமந்துடா. Thank you, Jesus. We praise. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you, Jesus. 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you, Jesus. திரமங்கர சபா பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. இதுதான் காத்திருப்பு கூட்டம். This is what is tarrying meeting. அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய கட்டப்பட்ட நிலவரத்தை உணர்ந்து ஆண்டவரே விடுதலை தாரும் என்று காத்திருக்கிற கூட்டம்.
and understanding our true state and humbling ourselves and asking the Lord to deliver us and waiting for his presence is called tiring meeting. சிம்சோனுடைய லைஃப்ல சில சேதங்கள் வந்தது, ஆனால் மறுபடியும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். And in the life of Samson, indeed he had so many damages, but however once again he received the anointing. அதுபோல கர்த்தர் நமக்கு ரகசியமா ஒவ்வொரு காத்திருப்பு கூட்டத்திலும் ஒவ்வொரு சண்டே சர்வீஸிலும் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நம்முடைய முடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. So also whenever we come to the presence of God, in every tiring meeting, in every Sunday service, in every meeting, little by little our hairs are started to grow. அந்த 27ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read verse 27. மற்றவர்கள்லாம் கேட்டா போதும், கண்களை திறக்க வேண்டாம். 16:27. அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அதாவது இப்பொழுது சிம்சோனுடைய அவன் கைது செய்யப்பட்டதை கொண்டாடும்படியா ஒரு நாளை நியமித்திருக்கிறார்கள். And they have appointed a day so that they have bound Samson and to celebrate of seeing Samson. கிட்டத்தட்ட 3000 பேர் இந்த ஹால்ல 700 பேர் தான். 3000 பேர் உள்ள ஹால்ல எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். And just imagine the hall is just 700, the capacity 700 or so, but just imagine around 3000 men and women they gathered in that huge hall. அதுல ஸ்திரீகளும் வந்திருக்கிறார்கள். And women also should be present there. அங்க யார் இருந்திருப்பா? கண்டிப்பா. So surely who would have been there? தெரியல. ஹீரோயினா அவதானே, அவனை அழிச்சவளே அவதானே. And even Delilah should also be there because she was the one she destroyed Samson. அவன் இறந்து போனான் அன்னைக்கு. And he died on that day. ஆனால் வாழ்நாளெல்லாம் கொன்று போட்ட பெலிஸ்தியரை விட சாகும்போது அத்தனை பேரையும் கொன்று போட்டான். தெலீலாலையும் அவன் கொன்று போட்டிருப்பான். And more than the people that he destroyed while he was alive, he destroyed many people at his death, even including Delilah. மறுபடியும் நம்முடைய கண்களை மூடுவோமா? Once again let us close our eyes. நாம் எந்த பாட்டும் பாட போகிறதில்லை. We are not going to see any songs. சிம்சோனை போல நாமும் சிறைப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். As Samson we are also in a captivated state. ஆனால் வேடிக்கை காட்டும்படியாக ஒரு நாள் அவனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. And one day his bonds were loosened so that he had to give some play. அவனுடைய முடி வளர்ந்து விட்டது என்று சத்துரு மறந்து போனான். And the enemy forgot that his hairs had grown. இது போல ரகசியமா சத்துருடைய அறிவில்லாமல் நம்முடைய வல்லமை பெருகிக் கொண்டிருக்கிறது. So also without the knowledge of the devil our strength is increasing. கர்த்தர் நம்மை பொறுப்பெடுத்திருக்கிறபடியால், Because God has taken charge of us. ஒரு நாள் நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. One day our bindings will be broken. மரக்கட்டுகளுக்கு பதிலாக அது வெண்கல கட்டுகளா இருக்கலாம், ஆனால் அது தேவனால் அறுக்கப்பட போகிறது. Either it be a iron binding or a brass binding, one day it shall be broken. நீ வாழ்நாளெல்லாம் தேவனுக்காக நீ சாதனை படைத்ததை விட உன்னுடைய இந்த கடைசி காலத்தில் अनेक காரியங்களை நீ கர்த்தருக்காக செய்ய போகிறாய். And more than all that you have accomplished in your lifetime, but at the last days you are going to accomplish great things for the Lord. நான் நம்புகிறேன் என்னுடைய தலைமயிரும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. I believe that the hairs of my head is growing. அப்படி என்றால் உன் சிறைச்சாலையில் கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை தேடி வரும். If that be so, the anointing will come to you in that prison itself. கர்த்தரிடத்தில் அந்த வல்லமை பெற்றுக்கொள்வோமா? Let us receive power from God. இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் முடி வளரட்டும். Even today let a little more hair grow. வல்லமை வேண்டும் ஆண்டவரே, வல்லமை வேண்டும் ஆண்டவரே, அசைவாடும் ஆவியானவரே, உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த வல்லமை தாரும் ஆண்டவரே, உங்கள் கர்த்தருக்குள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே இயேசுவே, இந்த வல்லமை தாரும் இயேசுவே, இந்த வல்லமை தாரும் இயேசுவே, இந்த கட்டுகளை வெங்கை தருளும் அப்பா, அப்பா, அப்பா.
பாதுகாக்கணும் இயேசுவே. எனக்கு வேணும் ப்ளீஸ்.
பலப்படுத்த வேணும் ஆண்டவரே, ரிஸ்டோர் பண்ணும் ஆண்டவரே, முடி வளரட்டும் தேவனே, இந்த வல்லமையை தாரும் தேவனே. ஜீசஸ், thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, Jesus, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. நாம் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். We are in a bound state. ஆனால் மறுபடியும் எழும்ப போகிறோம். But however, we are going to rise again. நம்முடைய சுய பலத்தினால் அல்ல. It is not by our self strength. உங்களை நீங்களே பார்த்தா அதைரியமும் சோர்வும் அவிசுவாசமும் பயமும் தான் வரும். When you look upon yourself, you will get only discouragement and fear and other things. சிம்சோனுடைய தலையை பாருங்கள். Just look at the head of Samson. முடி இல்லை. There's no hair. சிம்சோனுடைய கண்ணை பாருங்கள். Look unto his eyes. கண்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது. His eyes were plucked out. சிம்சோனுடைய கால்களை பாருங்கள். Look unto his legs. வெண்கல விலங்குகள். Brass shackles. நம்பிக்கை கிடையாது. நீ சாகும் வரைக்கும் இப்படிதான் இருக்க போகிறாய். There is no hope whatsoever. You will be in such a state till you die. உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிவிட்டது. Your whole life is spoiled. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார். But however, God was also seeing him. அவனுடைய முடி வளர்ந்து கொண்டிருந்தது. And his hair is growing. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாமும் இருக்கிறோம். நம்பிக்கை இல்லாத உலர்ந்து போன எலும்புகளைப் போல. We are also in the same state, a hopeless state as dry bones. இன்னும் ஒரு 5 நிமிடம் அபிஷேகத்திற்கு நாம் இடம் கொடுக்க போகிறோம். We are going to room even for 5 minutes more for the anointing. அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? And before that, let us hear a verse being read. சில மாதங்களுக்கு முன்பாக ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்த வசனம் தான். This is the verse that God has already given. This verse few months ago. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் கர்த்தர் மறுபடியும் அதை நினைப்பூட்டுகிறார். And Numbers chapter 23, God is reminding it once again. படுத்து கொண்டிருக்கிறதான நம்மை கர்த்தர் எழுப்ப போகிறார். God is waking up we who are lying down. இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் மறுபடியும் தரப்போகிறார். God is going to restore the anointing that we have lost. இழந்து போன வரங்களை மறுபடியும் தரப்போகிறார். He is going to restore the gifts that we have lost. 24ஆம் வசனத்தை வாசிப்போம். Verse 24. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். Tiras mailok terios pelok tibangkabaw Shamdurian stebulat diamas tamariat tulek Sanaria kiratura isabok Satiratura
ஆண்டவரே இதோ ஷமரா துரா சாரியா மகாரா துரா நீ இப்பொழுது எந்த ஜாதியினால் கட்டப்பட்டிருக்கிறாயோ, and in what nation are you being bound now? இப்பொழுது நீ அந்த ஜாதியினால் கட்டப்பட்டிருக்கிறாய். Now you are being bound by that type of இப்பொழுது devil. வாசிக்க கேட்ட வசனம் உனக்காகவே, அது உன்னை பற்றி. And the verse that you heard, it is about you and for you. நீ துஷ்ட சிங்கத்தை போல் எழும்புவாய். You will rise as a wild lion. பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்பாய். You will stand bold as a young lion. உன்னை யார் கட்டினார்களோ அவர்களை அழிக்கும் வரைக்கும் நீ அமர்ந்திருப்பதில்லை. And until he does the binder, you will not be silent. Shamana yasuri paskala Shamaria turia samana tura Shatira kamara tura kamatuna Shiramakara tura kamara tura Saramara tura mara tura. Zakritano supala kabaripola sibala.
இன்றைக்கு நம்முடைய தலைமயிர் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறது. A little. நம்முடைய கட்டுகளின் மத்தியில் கர்த்தர் நம்மை மறக்காமல் நம்மை நினைத்திருக்கிறார். And among the cords, God has even remembered us. இப்போ ஒன்றும் தெரியாது. We might not know it now. சிம்சோனுடைய முடி வளர்ந்து கொண்டே இருந்தது. அந்த நாட்கள் அன்றைக்கும் ஜெயிலில் தான் இருக்கிறான், அன்றைக்கும் கட்டப்பட்டு தான் இருக்கிறான், அன்றைக்கும் மாவரைத்து தான் இருக்கிறான். And the hairs of the head of Samson is growing, but however he was in that prison in a bound state. ஆனால் அந்த பெலிஸ்தர் 2 தவறுகள் செய்து விட்டார்கள். But however the Philistines have done 2 wrong things. முடி வளரும் என்று மறந்து விட்டார்கள். They forgot that the hairs will grow. இரண்டாவது, சிம்சோனுடைய கட்டுகளை ஒரு நாள் அவிழ்த்து விட்டு அவனுடைய தோல்வியை கொண்டாட அவனை ஸ்டேஜுக்குள் ஏற்றி விட்டார்கள். And secondly, they lose Samson, and to celebrate his failure they brought him to the stage. இதே போல நம்முடைய கர்த்தர் அந்த தந்திரசாலிக்கு ஆண்டவரே தந்திரசாலியாய் மாறி கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க போகிறார். So also God will do a crafty work against the crafty person, and he will give us the victory. நம்முடைய சத்ரு பூர்ணமானவன் அல்ல. Our enemy is not a perfect one. அவன் தவறுகளை செய்வான். And he will do a wrong mistake. ஞானமானவா இருந்தாலும் எங்கேயோ முட்டாள்தனமாய் செய்ய போகிறான், அது நமக்கு வெற்றியாய் மாற போகிறது. Though he might be wise, but somehow he will be foolish in one thing. On that instance God will give the victory. தெலீலாள் சிம்சோன் முடியை தாக்கினாள். Delilah, she attacked the hairs of Samson. ஒரு நாள் வந்தது, சிம்சோனுடைய முடி மறுபடியும் தெலீலாளை தாக்கினது. One day the hairs of Samson grew. On that day it attacked Delilah. சத்ருவின் பலன் நம்முடைய பலவீனத்தை தாக்கி விட்டது. And the strength of the enemy, it attacked our weakness. ஒரு நாள் கர்த்தர் நம்மை மறுபடியும் பலப்படுத்தி சத்ருவை தாக்க வைக்க போகிறார். One day God will strengthen us, and he will enable us to attack the devil. நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. And all those who believe, lift up your hands. நமக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். God has given us a hope. சபைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். God has promised a deliverance. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எல்லா பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட போகிறது. In the last days the mountain of the Lord will be exalted above all hills. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியை ஊற்ற போகிறார். The last days I will pour out upon all my flesh, says the Lord. எழுந்து போராடி சீயோனே என்கிற குரலை கேட்க போகிற ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. Arise and fight, O Zion, the victory is come for you. ஆகையால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. So we have a hope. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பாதையில் நம்மை சிக்கிக்கொள்ள வைக்கும்படியாக பிசாசு வைத்திருக்கிற கண்ணிகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சீக்கிரமாய் விடுதலையாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திரிசூர் கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபை நடத்திப்புக்காரர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராத்திரி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம்